நாமத்தினாலே வந்திருக்கும் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ரெகபோத் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் ஆலம்பட்டி புதூர் சார்பாக நாம் தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்கும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படி நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். அவரவர் தங்களுடைய இல்லங்களிலே இருந்து இந்த பரிசுத்த ஆராதனையிலே பங்கு பெற்றாலும் நாம் ஒருமித்து ஒருமனமாக இருக்கிறோம். ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறோம். அதிகமாக ஆவிலே வளர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது இந்த நாள் வருஷத்தின் 166வது நாளில் இருக்கிறோம். இந்த வருஷத்தின் 24வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் காணப்படுகிறோம். இந்த ஜூன் மாதமாகிய 6வது மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். 14/6 கிபி 2020 கர்த்தர் நல்லவர். நாம் இருந்த வண்ணமாக எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை துதிப்போமா? ஆண்டவர் மகிமைப்படுத்தும். இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆயுளின் நாட்களை விருத்தியாய் கூட்டி தந்து இந்த வருஷத்தை காண செய்து கிபி 2020 வருஷத்தை காண செய்த தெய்வம் ஆண்டவரே, இந்த வருஷத்தை த இயர் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் ஆண்டு என்று அறிவிக்க சொன்னீர். அது மாத்திரமல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிறதான நல்ல யோவான் 16:20 எங்களுக்கு நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தையும் தந்து ஆண்டவரை அதன்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று எதிர்பார்த்து நாங்கள் துதித்து காத்திருக்கிறோம். இயேசுவே, நாம் உண்மை சோத்தரிக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ உள்ள தெய்வமே, சர்வ சிருஷ்டிகளின் எஜமானே, சிருஷ்டிகர்த்தராகிய தெய்வமே, உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு மகிமை தருகிறோம். இயேசுவே, உமக்கு செலுத்த வேண்டிய கடமை புகழ்ச்சியை செலுத்த வேண்டிய பாதங்களை கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒருமனப்பட்டு நாம் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தடைகள் நீங்கத்தக்கதாக, தெய்வ மகிமை விளங்கத்தக்கதாக, அற்புத அடையாளங்கள் நடக்கத்தக்கதாக, தேவ பிரசன்னத்தை முழுமையாய் அனுபவிக்கத்தக்கதாக, தேவ ஆவியிலே நிறைந்து நாங்கள் செயல்படத்தக்கதாக, உம்முடைய நாமத்திற்கு கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் தெரிந்து கொண்ட நம்முடைய நோக்கம், உம்முடைய தேவ சித்தம், பரிபூர்ண தேவ சித்தம் எங்களிலே நிறைவேறத்தக்கதாக எங்களை உருவாக்கும் அளவும் ஆண்டவரே, ஆண்டவரை அணிந்து கொள்ளும் அளவும் உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். ஆண்டவரே, கொய்யவன் கையிலே களிமணி தருகிறது போல பரம கொய்யவராம் இயேசு கிறிஸ்துடைய கையிலே எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. ஆண்டவரே, உடைய கரத்தின் கிரியைகளாய் எங்களை பாவித்து வழிநடத்தும்படி ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கு பாத்திரராக இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலும், இந்த வருஷத்தின் 166வது நாள், இந்த வருஷத்தின் 24வது ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரே, ஜூன் மாதமாகிய 6வது மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய ஆண்டவரே 14/6 கிபி 2020 ஞாயிறு பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதிக்கு நேரே வந்து பயபக்தியுடன் பணிந்து கொள்ளும் உம்முடைய தந்த கிருபைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் யாவரும் தங்கள் இல்லங்களிலே ஆண்டவரே குடும்பமாய் கூடியிருந்து ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாக ஆண்டவரே சோத்திரம் இந்த பரிசுத்த ஆராதனைகளை எங்களோடு கூட சேர்ந்து இந்த நேரத்திலே ஒன்று போல நாங்கள் பங்கு பெறுகிற இந்த நாளிலே ஒருமன ஒற்றுமை ஏக சிந்தையை தந்து பயபக்தியுடன் நடந்து உடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க ஒவ்வொரு இல்லங்களும் ஆண்டவரே தேவன் வாழும் இல்லங்களாய் ஆண்டவரே சோத்திரம் மாற தேவ பிரசனத்தினால் நிறைந்து காணப்பட கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. உலகம் எங்கிலும் சகல பரிசுத்தவான்களும் கூடி ஆராதிக்கிற எல்லா ஆராதனைகளிலும் இந்த நாளிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக என்று சொல்லி வேண்டி நாங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்வு எங்களுக்கு ஆசீர்வாதித்தாங்க. பாடல், துதி, சோத்திரம், ஆண்டவரே ஆராதனை, ஆண்டவரே வேத பகுதி, ஆண்டவரே பிரசங்க வேளை, ஆண்டவரே ஆசீர்வாத ஜெபங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. அற்புத அடையாளங்கள் நடப்பதாக, இல்லங்கள் தோறும் ஆண்டவரே உள்ளங்கள் தோறும் மகிழ்ச்சி பொங்குவதாக, துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக, தேவன் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே வேதம் வாசிக்கிற பிள்ளை, கீபோர்டு வாசிக்கிற பிள்ளை, ஆண்டவரை பாடுகிற பிள்ளைகள், ஆண்டவரே சோத்திரம் எல்லாவற்றிலும் பங்கெடுக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் இந்த நாளிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடக்கம் முதல் முடிவரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர உமக்குள்ளாக மகிழ்ந்து கழிவுற நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். கனமும் மகிமையும் துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த யூடியூப் ஆராதனை மூலமாக இது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற நாள். ஹல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம், சந்தோஷத்தோடு காணப்படுவோம். ஏன் அப்படின்னா கர்த்தரை ஆராதிக்கிறது, அவரை துதிக்கிறது அப்படின்னாலே அது நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. அப்படிதானே? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? கர்த்தரை ஆராதிக்கிறது அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நம்மளை எதற்காக படைத்தார்? நம்மளோடு உறவாடுவதற்காக, நம்மளை அன்பு செலுத்துவதற்காக, நாமும் அவரில் அன்பு கூறுவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக கர்த்தர் நம்மளை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்வின் நோக்கத்தில் அவரை ஆராதிப்பதும் ஒரு நோக்கம். ஹல்லேலூயா. அவரை துதிப்போம், ஆராதிப்போம். அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். இந்த உலகத்தில் உள்ள கவலைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னா, நமக்கு இருக்கிற கவலைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னா கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம். அது நம்மளுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. எல்லா கைகளை தட்டி உற்சாகம் அப்பாடுவோமா? துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. நம் உள்ளமதில் இயேசு வந்ததினால நமக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த லோகம் தரக்கூடாத சந்தோஷத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? எங்கள் உள்ளமதில் இயேசு வந்ததினால் எங்கள் சந்தோஷமே. எங்கள் உள்ளமதில் இயேசு வந்ததினால் எங்கள் சந்தோஷமே. இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே. இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. காலை எழுவதும் பாடி மகிழ்வதும் அவர் நமக்கு கொடுத்த மிகுந்த சந்தோஷம். புது கிருபையால தினம் நிறைவதும் அவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. காலையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடுவோமா? அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், கீர்த்தனம் பண்ணுவோம். காலை எழுவதும் பாடி மகிழ்வதும் எங்கள் சந்தோஷமே. காலை எழுவதும் பாடி மகிழ்வதும் புது கிருபையா தினம் நிறைவதும் எங்கள் சந்தோஷமே. புது கிருபையா தினம் நிறைவதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணுவது எவ்வளவு பெரிய சந்தோஷம். பரன் இயேசுவிலே களி கூறுவது எவ்வளவு ஆனந்தம் நமக்கு. ஹல்லேலூயா. களி கூறுவோமா? சந்தோஷமா இருப்போமா? பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணுவோம். பரன் இயேசுவிலே களி கூறுவோம்.
பரிசுத்தாவியின் ஜெபம் பண்ணுவதும் எங்கள் பரமேசுவிலே களி கூறுவதும் எங்கள் சந்தோஷமே. பரமேசுவிலே களி கூறுவதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. இயேசு ராஜனை ஓடி பாடி போற்றுவது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அவர் சுவிசேஷத்தை இந்த உலகம் எங்கும் பறைசாற்றுவது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. உணர்ந்து பாடுவோமா? இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். அவர் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் பரப்புவோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜனையே பாடி போற்றுவதும் எங்கள் சந்தோஷமே. இயேசு ராஜனையே பாடி போற்றுவதும் எங்கள் சந்தோஷமே. அவர் சுவிசேஷத்தை பறைசாற்றுவதும் எங்கள் சந்தோஷமே. அவர் சுவிசேஷத்தை பறைசாற்றுவதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. விசுவாசத்தை நம்மில தொடங்கினவர் அவர் முடிக்கிறவரை வல்லவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தை, நல்ல போராட்டத்தை போராடி ஜெயிப்போம். பவுலை போல சொல்வோம். இந்த விசுவாசத்தை நல்ல போராட்டம், அது நமக்கு ஒரு சந்தோஷம். பெரும் வெற்றியுடன் பரம் செல்வது அது மிகப்பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. வெற்றியோடு யாரெல்லாம் பரலோகத்துக்கு செல்ல விரும்புறீங்க கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டமே எங்கள் சந்தோஷமே. விசுவாசத்தின் நல்ல போராட்டமே எங்கள் சந்தோஷமே. பெரும் வெற்றியுடன் பரம் சென்றிடவே எங்கள் சந்தோஷமே. பெரும் வெற்றியுடன் பரம் சென்றிடவே எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. யாரெல்லாம் சந்தோஷமா அந்த பாடலை பாடுனீங்க? ஹல்லேலூயா. அவரை துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, இந்த விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடுகிறது, வெற்றியோடு பரம் செல்வது, இதெல்லாம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் நம்மை மிகப்பெரிய நோக்கத்தில் தான் இந்த உலகத்தில் நம்மளை படைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதே நம்மளுடைய ஜெயமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை தொடர்ந்து போராடுவோம். இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தின தெய்வம் யாரெல்லாம் நம்புறீங்க? இதுவரை என்னை நடத்தினவர் கர்த்தர் தான் என்று யாரெல்லாம் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாது. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. தண்ணீர்களை கடந்தோம், சோதனைகள் ஜெயித்தோம், மதில தாண்டணும். இதெல்லாம் யாரோட பலத்தினால? நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவுடைய பலத்தினால இதெல்லாம் நம்ம செய்திருக்கிறோம்.
ஹல்லேலூயா. இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கிறோம், இவ்வளவு தூரம் வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா அது அவரோட சுத்த கிருபை. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டியே கும்பேலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டியே மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையாயிருந்தவர் நம்முடைய கர்த்தர். அந்த துணை நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம என்றோ அழிந்து போயிருக்கோம். அனுகூலமான துணை, அதை நினைத்து அவரை பாடுவோம். ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. சொல்லுவோம், உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. பொருளை உணர்ந்து பாடுவோம். உண்மையிலே நம்மை கர்த்தர் தான் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட கரத்தை நீட்டி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய எல்லையை பெரிதாக்கி இருக்கிறார். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நன்மைகள் நம்முடைய வாழ்வில் கர்த்தர் செய்திருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நமக்கு அபிஷேகமும் தந்து வரங்களையும் தந்து இதுவரை நம்மை அவருடைய ஊழியத்தில் பயன்பட செய்திருக்கிறாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்மளை அபிஷேகித்திருக்கிறார், பிரசன்னத்தால் நிரப்பி இருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார், ஊழியத்தை தந்து அதில் பயன்பட செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா.
தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தாரே, நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் உயிர் வாழ்கிறோம். ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையில நடந்து போவது அவருடைய கிருபை உணர்ந்து பாடுவோம். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. அவரை உயர்த்துங்கள். உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் வேலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் வேலத்தால். நன்றி நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை உயர்த்திடுவேன். கைகளை அசைத்து நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்து பாடுனீங்க? இதுவரை நம்மை நடத்தினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம ஆவியில் நிறைந்து பாட போகிறோம். அவருடைய அபிஷேகத்தை வேண்டி, அவருடைய பிரசன்னத்தை வேண்டி, அந்நிய பாசை வரங்களை வேண்டி நமக்கு அந்த பாடலை பாட போகிறோம். அவருடைய ஆவியை குறித்ததான ஒரு பாடல். கர்த்தருடைய கை எசேக்கியேலின் மேல் அமர்ந்து அவனை ஆவிக்குள்ளாக்கி, கர்த்தர் உள்ளர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கின் நடுவில் அவனை நிப்பாட்டி கர்த்தர் கேட்குறாரு, இந்த எலும்புகள்லாம் உயிர் பெறுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு எசேக்கியேல் சொல்கிறான், நீர் அறிவீர் ஆண்டவரே, எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாமே முடியும், உங்களால் எல்லாமே கூடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். அது கர்த்தர் சொல்கிறாரு, இந்த எலும்புகளுக்கு எல்லாம் மாம்சமெல்லாம் வந்து அதில் தோல் எல்லாம் வந்து அதில் ஒட்டி அதெல்லாம் ஆவி பெற்று இதெல்லாம் வந்து இந்த எலும்புகளெல்லாம் அறிய போகுது, நானே கர்த்தர் அப்படின்னு அறிய போகுது அப்படின்ட்டு எசேக்கியேல் ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு இந்த எலும்புகளுக்கு, இந்த உலர்ந்து போன எலும்புகளுக்கு, செத்து போன எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனம் உரைத்தப்போ அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றது. எங்கெங்கே மாம்சம் இருந்துச்சோ எல்லாம் வந்து ஒட்டிக்கிச்சு, தோல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு உள்ள ஆவி வந்துருச்சு, உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள ஆவி வந்துருச்சு. அது ஒரு பெரிய சேனையாக எழுந்து நின்றது என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த ஆவி நம்மளுடைய வாழ்க்கையில் உலர்ந்து போன அனுபவங்கள் இருக்கிறதா? நம்ம வாழ்க்கை ரொம்ப உலர்ந்து ட்ரையாக இருக்குதா? உங்களோட வாழ்க்கை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? களைப்படைந்து இருக்கிறீங்களா? கவலைகள், பிரச்சனைகள் உங்களை வந்து நெருக்கி கொண்டிருக்கிறதா? ஆண்டவருடைய ஆவியை தேடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியை கேட்போம். அவருடைய ஆவி நம்மளை உயிரடைய செய்யும். ஹல்லேலூயா. இந்த பாடலை பொருளை உணர்ந்து நல்ல உற்சாகமாக நல்ல கைகளை தட்டி கம்பீர சத்தத்தோட பாட போகிறோம். ஹல்லேலூயா. தட்டி உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே.
உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. சொல்வோம், உயிரடைய வேண்டுமே. ஆமென். உயிரடைய வேண்டுமே. அல்லேலூயா. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலை கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலை கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகளெல்லாம் புதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. அல்லேலூயா. புதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. சொல்லுவோம், உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சொல்லுவோம், உயிரடைய வேண்டுமே. ஆமென். உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின்
கட்டுகள் எங்களை விட்டு அகன்று போனதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய உலர்ந்த எலும்புகள், எங்களுடைய ஆண்டவரே ட்ரை லைஃப், ஹல்லேலூயா, கேம் டு லைஃப் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உலர்ந்து போன வாழ்க்கை, ஹல்லேலூயா, புது ஜீவனை பெற்றுவிட்டது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவி எங்களை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. அவை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 உம்முடைய ஆவியால நிரப்பினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 உங்க பிரசன்னம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. 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 இயேசுவே, எங்களை விட்டு ஹல்லேலூயா கவலைகளை போக்குனதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய இரவுகள் எல்லாம் துதி நேரமாக மாறுகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. உமக்காக நாங்கள் ஓடிட, ஹல்லேலூயா, எங்களுக்கு பலனை தந்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்ல, ஹல்லேலூயா, உம்முடைய ஆவி எங்களுக்கு பலன் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த துதியோட, அந்த ஆவியோட அப்படியே தொடர்ந்து நம்ம துதித்து கொண்டே இருப்போமா? ஹல்லேலூயா. அந்த ஆவியை அணைத்து போட விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அந்த ஆவியை அவித்து போட விட்டுறாதீங்க. தொடர்ந்து துதியோட, ஹல்லேலூயா, தொடர்ந்து அந்த பிரசன்னத்திலே நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி சந்தோஷமாக ஹல்லேலூயா நல்ல பாடல்களால் பாடி கர்த்தரை துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பரிசுத்தாவின் நிறைவில் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க அருமையான பாடல்களால் நல்ல ஆராதித்து மகிழ கர்த்தர் கிருபை செய்தார். சந்தோஷம். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். தொடர்ந்து நாம் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போம். மறுபடியும் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக, ஆராதனைக்குள்ளாக, பரிசுத்த மனமகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துகிறதிலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3-4 உள்ள வசனங்களை வாசித்து நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நல்ல ஆரவாரம், ஆனந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இடைவிடாமல் தேவனை துதிப்பது, ஆராதிப்பது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3-4 உள்ள வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பின. அல்லேலூயா. இந்த 4வது வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது அல்லவா? எத்தனை நாள் யூடியூப்ல ஆராதனை பார்த்து வீட்டில் ஆராதிப்பது, எப்போ நம்ம பொது சபையை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால், மனுஷர்கள் மத்தியிலே ஜனங்களோடு அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷர்களிடத்தில் இருக்கிறது. தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். அப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். கண்ணீர்கள், நம் துக்கம், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் துடைப்பார். இனி மரணம் இல்லை. கொரோனாவினால மரணம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய இந்தியாவில் மாத்திரம் அல்ல, உலகம் முழுதும் அந்த எண்ணிக்கை ஒழிந்து போக வேண்டும். இனி மரணங்கிற செய்தி வரவே கூடாது. அல்லேலூயா. இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை. மரணத்தினால் ஏற்படுகிற துக்கம், வைரஸ் தாக்கியதனால் ஏற்பட்ட துக்கம், அந்த துக்கம் இல்லை. அலறுதல் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. அல்லேலூயா. முந்தினவைகள் ஒழிந்து போயின, அல்லேலூயா, என்று விளம்பின. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இந்த முந்தின இந்த வைரஸ் காலங்கள்லாம் ஒழிந்து போய் புதிய காலம், நான் ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்யவிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன, சகலத்தை நான் புதிதாக்குறேன் சொன்ன அந்த வசனங்கள் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்பவரே என்று சொல்லியே கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களெல்லாம் நாம் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி முழு உள்ளத்தோடு, முழு பிரியத்தோடு, முழு ஆத்மாவோடு
தேவனில் அன்பு கூர்ந்து நாம் அவரை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? என்னோடு கூட இருக்கிற இடங்கள் அப்படி நம்ம எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. நாம் தேவனை துதிக்கும் போதெல்லாம், தேவனுடைய மகிமையை வாஞ்சிக்கும் போதெல்லாம், இந்த ஆலயத்தில் காத்திருந்து அவரை எப்போதும் துதிக்கிறவர்களாய், அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய், அவருடைய பிரசன்னத்தை எப்போது விரும்புகிறவர்களாய் இருந்தார், அவருக்கு ஒரு சிங்காசனத்தை நம் இருதயத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய திருச்சபையிலே அவருக்கு ஒரு மகிமையான சிங்காசனத்தை அமைப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம் அல்லவா? ஆகவே தேவனை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது முழு பிரியத்தோடு, முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு அவர் இளம்பு கூர்ந்து நாம் அவரை ஆராதித்து துதிக்கும் போது அவருக்கு ஒரு நல்ல சிங்காசனத்தை நாம் அமைக்கிறோம். அவர் ஆளுடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில், நம்முடைய திருச்சபையில் அவருக்கு சிங்காசனம் அமைத்திட அவரை நாம் துதிக்கின்றோம். அதை உணர்ந்து நாம் ஆராதிக்க வேண்டும். உம்மை தொழுகிறோம் இயேசுவே, அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்கிறோம். எங்கள் மத்தியிலே புறாவி எப்போது எங்கள் தேவனாய் இருக்கிறபடியாக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே நன்றி, நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஒரு முறை கூட உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள்
எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. Hallelujah. 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 Glory to God, Jesus. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த நாடுக்காக உமக்கு அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் 166வது நாள், இந்த வருஷத்தின் 24ஆம் ஞாயிறு, ஆண்டவரே இந்த வருஷத்தின் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை 14/6 கிபி 2020 ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே நாங்கள் தனித்தனியாக குடும்பங்களிலே ஆண்டவரே சோத்திரம் இந்த தடை சட்டத்தை ஆண்டவரை அனுசரித்து ஆண்டவரை யூடியூப் மூலமாக நாங்கள் பார்த்து ஆராதித்தாலும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு வருமானம் ஒற்றுமை ஏக சிந்தையை சபை குறித்ததான ஊழியத்தை குறித்ததான ஆண்டவரே சோத்திரம் ஒரு நல்ல கரிசனை, ஒரு வாஞ்சையை, ஒரு விருப்பத்தை, ஒரு ஐக்கியத்தை, ஒரு அன்பை நிலைநாட்டி இந்த நாட்களிலே இந்த ஆராதனைகளிலே கர்த்தர்களையும் ஆண்டவரை மகிழ்ச்சியாக நடத்துகிறீர் ஆண்டவரே. அதுபோல இந்த ஞாயிறும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆராதிக்க சந்தோஷமாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக ஆண்டவரை தொழுது கொள்ள தந்த கிருபைகளை நினைத்து நம்முடைய ஆவியுள்ளாக்களை மாற்றி எங்களை வழிநடத்தி வந்த கிருபை நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம். பாடல் துதி சோத்திரத்தில் மகிமைப்பட்டு ஆராதனை சுகந்த வாசனை நுகர்ந்து கொண்ட எங்கள் தெய்வம் தொடர்ந்து பின்வரும் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மகிமைப்படுவீராக. வாசிக்க இருக்கிற வேத பகுதி, பிரசங்கிக்கிறதான பிரசங்க வேலை எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. க்ளோசிங் ப்ரேயர் ஆண்டவரே சூத்திரம் பிளஸிங் ப்ரேயரில் ஆண்டவரே கர்த்தர் மகிமைப்படுவீராக. நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு என்ன சொல்லி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற தெய்வம் எங்கள் வாயிலே ஆண்டவருடைய வார்த்தையை போட்டு நாங்கள் விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு ஆண்டவரை எல்லாருக்காகவும் எப்போதும் நம்முடைய ஜபத்தோடு என்னால் விழித்திருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். எங்கள் மக்களை ஆண்டவரை சிறுபிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேரா குடும்பங்களுமா தனித்தனியாக விசாரித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. யாராவது ஒரு நபர் கூட இந்த ஆராய்ச்சியில் பங்கெடுத்து வெறுமையாய் இருந்து விடாதபடி மிகுந்த நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரையுடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க பரலோக பூலோக இன்பத்தினால் நிரப்பப்பட இந்த வசனத்தின் பூர்ண சித்தம் பிள்ளைகளுக்குள்ளே வெளிப்பட இந்த நாமம் பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்பட அன்று ஒவ்வொருவரையும் பயனுள்ள கருவிகளால் மாற்றி ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த ஆண்டவரை யூடியூப் மூலமாக ஆண்டவரை வெளியில யாராவது எங்களுக்குரிய ஆராதனைகளை பார்த்தால் அவர்களும் மகிழ, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, சபைகளை ஆசீர்வதிப்பீராக, நாம மகிமைப்படுவதாக என்று சொல்லி பாதங்களை தாழ்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமை துதி ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்வோம். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 16 வசனம் பிரதிவசனமாக வாசிப்போம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்.
காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பொடித்தது, என் மகிமை கலிகொண்டது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணோம். கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசுத்தின் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ரெகபோத் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் ஆலம்பட்டி புதூர் தேவசபை சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். மிக முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டியதான ஒரு இடத்துல ஆராதனையின் இருதய பகுதியாகிய பரிசுத்த வேதாந்த தியானம் பிரசங்க வேலைக்கு வந்திருக்கிறோம். ஆகவே ரொம்ப கவனமாக இருந்து வீடுகளிலே வேதாகமும் வைத்திருக்கிறவர்கள் வேதாம் புஸ்தகத்தை எடுத்து திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வாசிக்கிற வேத பகுதிகளை உங்கள் வேத புஸ்தகத்தை வைத்து வாசித்து நீங்கள் நன்றாக அதை வசனத்தை கேட்டு தியானிக்க வேண்டும். அங்கங்கே எழுந்து நம்ம போகிறது இந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. பிள்ளைகளையும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம சபையில் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக நேர்த்தியாக செய்வோம். வீடுகள் இன்றைக்கு சபையாக இருக்கிறதுனால வீட்டில் நீங்கள் பொறுப்பாக இருந்து குடும்ப தலைவர்கள் அதை நீங்கள் பொறுப்பெடுத்து செய்யும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொண்டு பிரசங்க வேலையை ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் நல்ல அல்லேலூயா. நன்கு கவனிப்பீர்கள், நன்கு வசனத்தை உயிர்த்து உணர்வீர்கள், வசனத்துக்கு கீழ்ப்படிகள் என்று நம்பிக்கையோடு உங்களிடத்திலே நாங்கள் வசனத்தை பிரசங்கிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் அதிகாரம் 3 33வது வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி தலை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் மகிமைப்பட்டு வந்தீர். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே இருதய பகுதி வேத பகுதியை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து தரணுமே. அந்த அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படணுமே. ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். வசனத்தை ஆண்டவரே உடைய சகல பிரசாவத்தை பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உடைய வார்த்தை ஆண்டவரே நாங்கள் பிரசாவிப்படுத்த கர்த்தர் வசனம் தந்தார். அதை பிரசித்தப்படுத்துவதை கூட்டம் மிகுதி என்று சொல்லப்படுவது போல உடைய வசனத்திற்குரிய ஆண்டவரே பயபக்தி கீழ்ப்படிதல் பயத்தோடு ஆண்டவர் நடுக்கத்தோடு கீழ்ப்படிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரம் செய்கிறார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் சொல்லும். உங்களுடைய ஜீவ வார்த்தைக்காக ஆலோசனைகளுக்காக ஏதோ நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய பொறுப்பாத்திரங்களை தாழ்த்துகிறோம். கனம் மகிமை துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பதும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். திரும்ப வாசிங்க. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார் என்பதே இன்றைக்கு இந்த பிரசங்கத்துடைய தலைப்பாக இருக்கிறது. நீதிமான்களின் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களில் இந்த கொடிய வைரஸ் காலத்தில் நம்முடைய நாட்டு சட்டத்தின்படி நாம் வீடுகளில் அடங்கியிருந்து இப்போ கொஞ்சம் தளர்களோடு கூட கொஞ்சம் பஸ்ஸுகள் விடுதாங்க, கொஞ்சம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மத வழிபாட்டு ஸ்தலங்களை முறையாக திறந்து இன்னும் விடலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் அதற்கு கீழ்ப்படிந்து அரசாங்க சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படிந்து மரண பயத்தினால் இருக்கிற ஜனங்களோடு கூட நம்மளும் சேர்ந்து, நமக்கு மரண பயம் கிடையாது, ஆனாலும் கூட எல்லாரும் ஊரில் எல்லாரும் எப்படி இருக்குது போல் நாமளும் என்ன செய்யணும், அதை அனுசரித்து அரசாங்க சட்டத்தை கீழ்ப்படிஞ்சு வீடுகள் அடங்கியிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இது பல வாரங்கள் கடந்து போயிடுச்சு, ரொம்ப வாரங்கள் கடந்து போயிடுச்சு. 3 மாதம் வந்து என்ன செய்யல, கர்த்தருடைய பந்தி எடுக்கலை. நம்முடைய அசம்பிளி ஆஃப் காட் சபையில் நம்ம வளர்ந்து பெரிய சபையில் 1ஆம் தேதி அதிகாலையில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, 15ஆம் தேதி கூட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அது இல்லாமல் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் முதல் ஞாயிறு, ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி அப்படின்னு சொல்லி இருக்கோம். நம்ம ஏறத்தாழ 3 மாதமாக கர்த்தருடைய பந்தி எடுக்காமல் அப்படி நம்ம வீடுகளில் அடங்கி இருந்தாலும், அந்த வீடுகளிலே நம்ம இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய வாசஸ்தலத்தை நீதிமான்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமான்கள் வாசம் பண்ணும் இடம், அதான் நீதிமான்களின் வாசஸ்தலம் என்கிறது.
நீதிமான்களை வாசஸ்தலம்னா நீதிமான்களாகிய நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோமோ அந்த இடம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இடமா மாறும். அல்லேலூயா. வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், கடையாக இருக்கலாம், நம்முடைய வீடாக இருக்கலாம், நம்ம சர்ச்சை எங்கே நம்ம கூடினாலும் நீதிமான்கள் தங்கும் இடம், நீதிமான்களுடைய வாசஸ்தலம், அவங்க தங்கி தாவரிக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நாம் பிறப்பின்படி நம்முடைய வளர்ப்பின்படி நாம் நீதிமான்கள் அல்ல. அது உங்களுக்கும் எனக்கும் நன்றாகவே தெரியும். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்றெல்லாம் தாவீது சொல்லுவேன். பரிசுத்தவர்கள் அப்படித்தான் சொன்னாங்க. நான் ரொம்ப கடைநிலையான ஆளு, என்னையா நீங்கள் இந்த ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டீங்க, என்னையா உங்களுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டீங்க, கொஞ்சம் கூட எனக்கு தகுதி இல்லைங்க, ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன், இப்படின்னு எல்லாரும் தாழ்த்தினதெல்லாம் பார்ப்போம். நம்மளும் அப்படிதான். அதை விட மோசமாக இருந்த நம்ம ஒரு ஜாதிகளாகிய நாம் நம்மை தேடி வந்து இயேசு ரட்சித்தார். அல்லேலூயா. ஆகவே பிறப்பின்படி வளர்ப்பின்படி நீதிமான்கள் அல்ல. ஆனால் என்றாலும் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தின்படி நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவருடைய வெளியேற பெற்ற அந்த இரத்தம் நம்மை அப்படி நீதிமானாய் மாற்றியிருக்கிறது. வாசிக்கலாம் அந்த ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோமே தவிர நீங்கள் நானும் நீதிமான் சொல்லி வார்த்தை முடியாது. நம்ம பாவிகளும் துரோகிகளுமாக இருந்த போதே நமக்காக இயேசு கிறிஸ்து நாம் மரணம் அடைய வேண்டிய இடத்துல அவர் நமக்கு பிரதிநிதியாக மரணம் அடைந்து மரணத்தை ருசி பார்த்து விட்டபடினாலே ஒரு பிரதான பலியாக இயேசு நமக்காக பலியாயிட்டார். பாவத்தின் சம்பளமாய் மரணத்துக்குள்ள அவர் போய்விட்டதுனாலே மரணத்தை ஜெயித்தார். நாமும் மரணத்தை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு விசுவாசித்தார். அந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய், அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களாய் நாம் இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கணும்? இவ்விதமாய் அப்படின்னா மேலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கொஞ்சம் பார்க்கணும். 4ஆம் அதிகாரத்தில், ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே நம்ம பார்க்கும்போது 24-25 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எப்படி எண்ணப்படும் என்றால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுனதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக எண்ணினார். அது அவனுக்கு மாத்திரம் நீதியாக எண்ணவில்லை. 22 ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல என்று அந்த 23வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டது. ஆகவே நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக இயேசு ரத்தம் சிந்தி மரித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறுகிற ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே தாகம் திருப்பப்பட்டு பரிசுத்த சபையிலே அங்கம் வைக்கத்தக்கதான பெரிய சிலாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. பிறப்பின்படி வளர்ப்பின்படி நாம் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அல்லேலூயா. அந்த 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அந்த ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். நீதிமான் என்று எண்ணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 25வது வசனத்தை கூட வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக 3ஆம் நாளில் சொன்னபடி உயிரோடு எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிறார். என்ன அருமையான வார்த்தை. அல்லேலூயா. எவ்விதமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்? நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப நீதிமான்கள் எங்க போய் தங்கினாலும், ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும், ஒரு அதிகாரியா இருந்தாலும், ஒரு கடைநிலை ஊழியக்காரனா இருந்தாலும், ஒரு விசுவாசி எந்த இடத்துல தங்கி தாவரிக்கிறாரோ, ஒரு விசுவாசி எந்த இடத்துல வாசமா இருக்கிறாரோ, அவர் குடியிருக்கிற வீடு, அவர் ஆராதிக்கிற ஆலயம், அவர் வேலை பார்க்கிற கடை, அவர் வேலை பார்க்கிற தொழில், அவர் பிசினஸ் பண்ணுகிற காரியம், அவர் அதிகாரியா இருந்தாலும் அந்த அதிகாரத்துல அந்த வட்டாரத்துல எல்லாம் கர்த்தரை அவரை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார் என்பதுதாங்க இதில் உள்ள காரியம். அது எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்? ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது கர்த்தரை விசுவாசிக்கும் போது. விசுவாசிக்க ஏதுமில்லாத இருக்கும்போது விசுவாசித்தான். நாமும் அப்படிதான். காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார் இயேசு. அந்த விசுவாசத்தை பெற்றவர், காணாமல் விசுவாசிக்கிறதை பெற்றவர் நீங்கள்
ரட்சிக்கப்பட்டவன் நான். அல்லேலூயா. அந்த 25வது வசனம் அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே வார்த்தை நம்முடைய ரட்சிப்பை எவ்வளவு பெருசா நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டதற்கு எவ்வளவு அது ஆணித்தரமான ஆதாரமாக இருக்கிறது. வாசிங்க 4:25, ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அந்த சாபத்திற்கும் பாவத்திற்கும் மரணத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அதுக்கு பிறகு நீங்க 5:1 வாசிங்கன்னா அந்த தொடர்ச்சி சரியா வரும். இவ்விதமாக, எவ்விதமாக என்று சொன்னால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மளால் உண்டானதல்ல. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது உங்களால் உண்டானது அல்ல. விசுவாசத்தை கொண்டு என்ன செஞ்சோம்? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவை காணாமல் விசுவாசித்தோம். வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்தோம். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டும் வருவார். காணாமல் விசுவாசித்தோம், வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்தோம். எல்லாவற்றை பற்றி விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். இங்கே விசுவாசித்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். வாசிங்க அந்த எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால என்னாலே உண்டானது அல்லங்க. நம்ம என்ன குட்டிகரணம் போட்டாலும் சரி, இந்த தடையில கிடந்து உருண்டாலும் அங்க பிரதிஷ்டம் பண்ணாலும் சரி, எத்தனை மாலை போட்டு எத்தனை ஊருக்கு அலைஞ்சாலும் சரி, காவடி எடுத்தாலும் சரி, நீங்க என்ன பாடுபட்டு என்ன நம்முடைய கிரியைகள் என்ன கிரியை செய்தாலும் சரி, 1000 பேருக்கு அன்னதானம், 10,000 பேருக்கு அன்னதானம், அன்னச்சத்திரங்கள் எல்லாம் ஏற்படுது. அதெல்லாம் செய்யலாம். அது மனித இயல்பு, அது மனிதனுக்கே உரிய இறக்க குணம். எல்லாம் செய்யலாம். இவைகளெல்லாம் நம்ம நீதிமான் ஆக்காது, இவைகளெல்லாம் நம்ம ரட்சிக்காது. அல்லேலூயா. கிரியைகள் அல்ல, கிரியினால ஒருவர் ரட்சிக்கப்படவில்லை. வாசிங்கம்மா. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவன் நமக்கு கொடுத்த, இது கர்த்தர் நமக்கு தந்த ஈவு. ஒரு ஈவா, ஒரு பரிசா நமக்கு தந்த ரட்சிப்பு. விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே, விசுவாசத்தை, தேவனுடைய கிருபை நமக்கு விசுவாசத்தை தந்தது. அந்த விசுவாசமே அவரால் உண்டானது தான் சொல்லி அப்போஸ்தலர்களை வாசிக்க முடியும். அல்லேலூயா. அந்த அவரால் உண்டான விசுவாசமே நீங்கள் பார்க்கிற இந்த சுகத்தை எனக்கு கொடுத்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சப்பானி எழுந்திருக்கும் போது ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ சொல்லும்போது பேதுரு சொன்னார், அவரால் நீங்க ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க, தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார், அதுக்கு நாங்கள்லாம் சாட்சி. அவரால் உண்டான விசுவாசமே இந்த சப்பானியை இன்னைக்கு என்ன செஞ்சது? எழுந்து குதித்து துதித்து ஆராதிக்க செய்தது என்று சொல்லுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. விசுவாசமே அவரால் நமக்குள்ள வருது. அப்போ கிருபையினாலதான் ரட்சிக்கப்படும், கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லணும். நம்ம விசுவாசம் ரொம்ப கம்மி. அல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இதுல ஒருவரும் பெருமை நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மறுபடி பிறந்தவன், நான் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால். நான் சொன்னல ஏற்கனவே பல அசனங்கள் காரியங்கள் நம்ம செய்யற எந்த கிரியைகளும் கிரியினால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை நீதிமான்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு நமக்கும் சமாதான குலைச்சல் ஏற்பட்டிருந்தது. பாவம் அவரை விட்டு நம்மளை ரொம்ப தூரம் பிரித்து கொண்டு போயிடுச்சு. பாவத்துக்கு பரிகாரியாகி வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருந்ததுனால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதாங்க. அல்லேலூயா. இப்ப நீதிமான்களுக்குரிய நல்ல வழக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் நானும் பிறப்பின்படி வளர்ப்பின்படி அல்ல, நாம் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு என்ன செஞ்சோம்? இயேசு கிறிஸ்துவினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் நல்ல ஒரு வசனத்தை பாருங்க, 5ஆம் அதிகாரத்திலேயே 9வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோவாக்கினைக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
அதனால வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார் என்று யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை நம்ம கேட்டோமே, அந்த வார்த்தை நம்ம கேட்டோமே. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள, தேவ கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தப்பித்துக் கொள்ள, கடைசி நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள, அல்லேலூயா, சபையானது ரகசியங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சபையிலே, ஆவிக்குரிய சபையிலே அங்க வைக்கக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஏன்னா இப்படி நாம் அவராலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த நிச்சயங்கள்லாம் நம்ம பெற்ற ஒரு விசுவாசியாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க, என்ன அருமையான வார்த்தை. அதனாலதான் இப்ப நீதிமொழி 3:33 வாசிக்கும் போது நமக்கு விளங்குது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம வீடுகளில் ஆராதித்தாலும், நம்முடைய வீடுகள் அந்த கடந்த முறை அருமையான சகோதரன் விஷய தலைவர் நினைக்கிறேன், நம்முடைய ரெகபோத் ஆபீஸில் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதாவது அருமையான அன்பான விசுவாசிகளை யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஞாயிற்றுக்கிழமைக்கு ரொம்ப முக்கியத்துவம், அந்த டைம் ரொம்ப முக்கியம். 8 மணிக்கு நம்ம ஆராதனை, நம்ம சபைக்கு ஒன்று கூடி போகும்போது பொது சபையில் நீங்கள் எனக்காக ஆராதனையை கொஞ்சம் லேட்டாக வைங்க, நான் வரதட்டியும் குளிச்சுட்டு பரப்பிட்டு வரதட்டியும் நீ கொஞ்சம் லேட்டாக ஆராதனை ஆரம்பிங்கன்னு சொல்ல மாட்டோம். குறித்த நேரத்தில் ஆராதனை தொடங்கி முடியும். ஏன்னா அடுத்த ஆராதனைகளுக்கும் அடுத்த அலுவலர்கள் சபையில் இருக்கும். இன்னைக்கு சபை அடைச்சிருக்கிறதுனால, வீடுகள் ஆராதனை செய்கிறதுனால நீங்கள் அசட்டு பண்ணிடுறாங்க. தயவுசெய்து அதை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நீங்கள் தயவுசெய்து இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கும்படி உங்களை அங்கோடு கூட கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி நம்முடைய சிஏ தலைவர் நமக்கு அது சொல்லியிருந்தார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சாக இருந்தது. இது நம்ம மனசை அவர் சொல்லியிருக்கார். நான் என்ன சொல்ல நினைக்கிறதோ மக்களுக்கு அதை அவர் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கார். எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த டைம் ரொம்ப முக்கியம். நல்ல கரெக்டான டயத்துக்கு 8 மணிக்கு தான் நாங்கள் பெருமையை போட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறோம். அது 8 மணிக்கு சரியாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரியாக எல்லாரும் ஒரு மனமாக போவாங்க. சபையில் முன்போல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அப்படி நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தர் அப்படி நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆகவே நாம் அவருடைய இரத்தத்தினால், அல்லேலூயா, அந்த 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, நான் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஒரு நிச்சயம் இருக்குது. அப்போ பவுல் சொன்ன மாதிரி நம்ம சொல்ல முடியும். நான் விசுவாசத்துக்கு வருகிறார் என்று நான் அறிவேன், அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தது அந்நாள் வரை காக்க வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று பவுல் சொல்வார். அந்த நிச்சயம், அதாவது விசுவாசத்திலே ஒரு நிச்சயம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோங்கிறது எவ்வளவு சந்தேகம் இல்லாத ஒரு விசுவாச நிச்சயம், சர்வ நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சாக்கியம். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க கேட்க, 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. நான் இன்னும் தெளிவாக பாருங்க, நம்ம எல்லாருக்காகவும் அவரை எப்படி ஆக்கினார் பாருங்க ஆண்டவர். வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவம் ஆக்கினார். அல்லேலூயா. என் காரியமா யார் போறான்னு சொல்லும்போது, இதோ நான் வருகிறேன், புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மானிட அவதாரம் எடுத்தார். பிதாவும் அவரே, குமாரனும் அவரே, பரிசுத்த ஆவியும் அவரே. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். தேவனாகிய கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனும் அவரே, பரிசுத்த ஆவியும் அவரே. நம்ம கொடுக்கப்பட்ட நாமம், இந்த பூமியில் நமக்கு ஒரு 33 வருஷம் ஒரு பாடி கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு சரீரம் நம்மை போல, ஒரு சரீரம் நம்மை போல ஆகி நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து நமக்காக அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு நமக்காக சிறுமைப்படுத்தப்பட்டு நமக்காக சிறுமையில் அறையப்பட்டு விலையேறப்பட்ட தம்முடைய ரத்தத்தினாலும் நம்முடைய மரணத்தினாலும் பாவத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவித்தாரே. அதை சொல்லப்படுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, நீங்கள் நாங்கள் நீதிமான்கள் ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. நம்முடைய பாவமெல்லாம் அவர் சுமந்தார், அவருடைய நீதியை நமக்கு தந்தார். இன்னைக்கு நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தராசி. நீ எங்க தங்குறா? வீட்டில் ஆராதிக்கணும்னு நினைக்காத. வீட்டை நீ தான் பரிசுத்த ஆலயமா மாற்றுவோம். உள்ளத்தை முதல்ல பரிசுத்த ஆலயமாக்கு. ரெண்டாவது நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டை இன்னைக்கு நீ பரிசுத்த ஆலயமாக்கி நீங்கள் உட்கார்ந்து ஆராதிக்க. நம்ம பெறப்படுவோம், நம்ம ஸ்திரப்படுவோம், நம்ம உறுதிப்படுத்தப்படுவோம், நம்ம நிலைநிறுத்தப்படுவோம், நம்ம பாதுகாக்கப்படுவோம்.
நம்முடைய விசுவாசத்தையோ நம்முடைய இந்த வளர்ச்சியையோ நம்ம ஆவிக்குரிய நம்ம உத்வேகத்தையோ ஆவிக்குரிய வல்லமையையோ வரங்களையோ எந்த சக்தியாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அவருடைய ஆவியில வைராக்கியமா இருக்கும். அவர் தலையாக கொண்டிருக்கிற நாம் அவருக்குள் அவயவங்களாக இருந்து தொடர்ந்து செயல்படும். ஜெபத்தினால உலகம் அசைக்க முடியும். ஜெபத்தினால உலகத்தை அசைக்க முடியும். இந்த கொரோனா வைரஸை ஜெபத்தினால விரட்ட முடியும். நாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரே நோக்கம், இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து விடுதலையாகி நாம் சபை கூடி எரிசி வந்து ஆராதிக்கணும். அதனால நம்ம பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய நீதியாகும்படிக்கு நம்ம பாவத்தை அவர் மேல சொல்லிட்டு அவரை பாவமாக்கிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே ஒரு பாவமாக்கப்பட்டால் நாம் நீதிமான்கள் ஆகும். இயேசு பாவமாக்கப்பட்டார், எனவே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் நீதிமான்கள். அதனாலதான் ஃபாதர் தைரியமா பாடுறார், நீதிமான் நான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் என அருமையா பாடுகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் பெற்று அந்த ஞானஸ்நானம் பெற்று அனைவரும் நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்த ஆவியை ஆராதித்து மகிழ்கின்ற நாம் அனைவரும் நீதிமான்கள் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அந்த நீதிமான்கள் வாசஸ்தலத்தை, அவர் வாசம் பண்ணும் தங்கும் இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 132:14 வாசிக்கணும். சங்கீதம் 132:14 வசனம். நம்மளை பார்த்து சொல்றார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியா இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் நம்ம உள்ளத்தை விரும்பினார், நம்ம இல்லத்தை விரும்பினார், நம்மை விரும்பி இருக்கிறார். நம்மை விரும்பி நம்மளை பிரியப்பட்டு நம்ம மேல நம்ம மேல உள்ள பிரியத்தினால், நம்ம மேல உள்ள பாசத்தினால, நம்ம மேல உள்ள ஆசையினால, அல்லேலூயா, அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை நேசித்தார். அல்லேலூயா. அப்படி நம்மை தெரிந்து கொண்டார். 13வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டுனா, சீயோன்னா நம்ம தான், நீங்களும் நானும் சீயோன். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை அதை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி. இப்போ தெரியுதா, நீதிமன்றுடைய வாசஸ்தலம்னா சீயோன். நீதிமன்றம் தங்குற வாசஸ்தலம் என்னது? திருச்சபை. நீதிமன்றம் தங்கி தாவரிக்கிற இடம் எது? நம்முடைய வீடு. நீதிமன்றம் புறப்பட்டு வெளியே போனால் நீதிமன்றம் வாசஸ்தலம் எங்கே போகுது? பஸ்ஸில் உட்காருது. நீதிமன்ற வாசஸ்தலம் 2 வீலரில் உட்காருது. எங்கே போய் காரில் உட்கார்ந்தாலும் சரி, அங்கே தேவன் நான் வாசம் அடைகிறார், பிரியமாக இருக்கிறேங்க. நான் இந்த இடத்தை விரும்பினபடியா, இது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம். நம்முடைய உள்ளம் அவர் தங்கும் இல்லமாக மாறிவிட்டால் அவர் என்றென்றைக்கும் அதில் நான் விரும்பி வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை நாம் ஆமேன் சொல்லுமா? ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லது, அருமையான வார்த்தை. ஆகவே தேவன் தங்கும் இடம் நம்முடைய உள்ளம், நம்முடைய இல்லம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்ம கொண்டாயிருக்கிற பொருட்கள் எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நினைப்பூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் நினைப்பூட்டுகிறது தான் பிரசன்னம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்காக நினைப்பூட்டுன்னு சொல்லி என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லது. உதாரணத்துக்கு 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசி பாருங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும், கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய வாசஸ்தலம் பழைய ஏற்பாட்டில் என்னன்னா, கர்த்தருடைய பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போகுதோ அந்த பெட்டி போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய வாசஸ்தலமாக கருதப்பட்டது. அல்லேலூயா. இப்போ அந்த பெட்டி எங்கே இருக்குது? அதில் என்ன இருக்கும்? 10 கட்டளை இருக்கிறோம், மன்னா இருக்கும், ஆரோனுடைய துளுத்துக்கோல் இருக்கும். அந்த பரிசுத்த உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டி தான் பிரசன்னம். அந்த பெட்டியில் எங்கே போதோ அதுதான் தேவனுடைய வாசஸ்தலம். அது போய் ஒரு இடத்துல தங்கி சாப்பிடுச்சுன்னா அந்த இடம் முழுவதும் சுற்றி பாளையம் இறங்கிடுவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அது தேவன் தங்கும் வாசஸ்தலமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த அடிப்படையில் அந்த பெட்டியை பெலிஸ்தர்கிட்ட இருந்து அதை மீட்டு கொண்டு வரும்போது அது தவறான முறையில் எடுத்து வரப்பட்டது. அந்த பிரமாணத்தின்படி எடுத்துகிட்டு வராமல் அதை வேற மாதிரி மாட்டு வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்ததுனால அதை ஒருத்தர் தொட்டான், அவன் இறந்துட்டான்.
உடனே பார்த்தாங்க விசனம் ஆயிட்டு, என்ன இப்படி ஆகி போச்சு, ஒன்று நம்ம இன்னும் நியாயப்பிரமாணத்தை நல்லா வாசித்துட்டு சரியாக வந்து எடுத்துகிட்டு போவோம். அதுவரை பரிசுத்த பெட்டி அதுக்கு தகுந்த மரியாதையோடு தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். பரிசுத்த ஆராதனையில் அதுக்கு தகுந்த மரியாதையோடு தான் கலந்து கொள்ளணும். பரிசுத்த ஆராதனையில் நம்ம வீட்டில் தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்க நேரத்தில் எஞ்செஞ்சு போயிட்டு இருக்கக்கூடாது. ஆராதனை நேரத்தில் எஞ்செஞ்சு ஒருத்தர் வெளியே போகக்கூடாது, ஒருத்தர் டீ போடக்கூடாது, ஒருத்தர் சோத்துக்கு உலையை வச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது, நவளவே கூடாது. அந்த 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடும், இல்லை 1.25 மணி நேரம் ஓடும். அந்த நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து தரிசனையோடு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த சபையில் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி. இப்போ சபையில் பாஸ்ட் பார்த்துருவாரு, இவன் ஓயாமல் எஞ்சி போகிறான், இந்த பொண்ணு ஓயாமல் எஞ்சி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு மனித பயம், பாஸ்டருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு நிச்சயமாக அது ஒன்றுக்கு ஆகாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் ஞானத்தை தரும். அல்லேலூயா. அந்த பெட்டிக்குரிய மரியாதை கொடுத்து நம்ம இப்போ கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அந்த பெட்டிக்குள்ள அந்த அந்தஸ்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சாதாரணமாக எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா போய் கற்றுக்கிட்டு முறைப்படி எடுத்துகிட்டு வருவோம்னு போனாங்க. ஆனால் அந்த நாட்களில் அவங்க ஆயத்தம் பண்ணி திரும்ப வரதுக்குள்ள 3 மாதம் கடந்து போயிடுச்சு. நாம் ஆயத்தம் பண்ணி திரும்ப புது சபை கூடதுக்கு 3 மாதம் கடந்து போயிடுச்சு. ஒரு அல்லையில சொல்லுமா? ஆகவே இதுக்கு பிறகு கண்டிப்பாக புது சபை கூடுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. 3 மாதம் அளவும் வீட்டில் இருந்தது. உங்கள் வீட்டில் இருக்க உடன்படிக்கப்பட்டு அதுக்குரிய மரியாதை கொடுப்பீங்களா? அதுக்குரிய அந்தஸ்து கொடுப்பீங்களா? உங்கள் பாட்டுக்கு செஞ்சு போவீங்களா? மரியாதை எல்லாம் இருப்பீங்களா? சரியாக புறப்பட்டு இருப்பீங்களா? குளிக்கணும். எப்படி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு எப்படி நம்ம திருச்சபைக்கு வருவோமோ அதே மாதிரி நீங்கள் இருந்து செஞ்சீங்கன்னா அதை தான் பார்க்குறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் நான் மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு அந்த ஆராதனை மேலே உள்ள வாஞ்ச, வீட்டில் நீங்கள் யூடியூப்பில் ஆராய்ச்சாலும் அந்த ஆராதனைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், மரியாதை, அந்த கனம், அதை பார்க்குறேன். உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்குறேன். ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக இந்த 3 மாதம் வீட்டுக்குள்ளே இருந்து ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. 3 மாதம் வீட்டில் இருந்து ஆராதிக்கிறோம். ஆனால் ஓபேத்-ஏதோம் வீட்டில் 3 மாதம் கர்த்தருடைய பெட்டி இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ரட்சிக்கப்படாதவங்க வீட்டில் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புவார்கள். இதுவரையிலும் உங்கள் வீட்டில் இல்லாத ஒரு பிரசனம் தங்கும். அப்போ அந்த வீட்டில் இனிமேல் யாராவது ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா இங்கே ஒரு தெய்வ பயம் இருக்குது, இங்கே வந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பயப்படுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னல, தேவாலயத்தில் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கடந்து போகிறவங்களும் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கடந்து போகிறவங்களுக்கும் ஒரு ஜில்லிப்பு வருகிறது. அதை நான் பார்க்குறேன், ஆராதனை சமயத்தில் பார்க்குறேன் ரோட்டில். அப்படி அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். அதுபோது உங்கள் வீட்டுக்குள்ளே இனிமேல் யாராவது வந்தாங்கன்னா, உங்கள் பக்கத்தில் யாராவது வந்தாங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு வாசனை இருக்குது, ஒரு ரட்சிப்பின் வாசனை இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு பக்தி இருக்குது, உங்கள்கிட்ட வரும்போது எனக்கு ஒரு தெய்வ பயம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிரசன்னத்தை நான் நிரப்பார், உங்கள் இல்லத்தை நிரப்பார். ஓபேத்-ஏதோம் வீட்டை 3 மாதம் அங்கே இருக்கும்போது அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 12வது வசனம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எப்படி இனி மகிழ்ச்சியோடு ஒரு கூடுக கூட போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இது என்ன ஆண்டு? The year of joy. அல்லேலூயா. இப்ப 2020 மகிழ்ச்சியின் ஆண்டு. இந்த மகிழ்ச்சி ஆண்டை கொடுப்பதற்கு கொஞ்சம் புடமிடுவதற்காக, நம்மளை கொஞ்சம் உரசி பார்ப்பதற்காக, நாம் ஆராதனைகளை சரியாக இருக்கிறோமா? ஆராதனை நேரத்தை கடைபிடிக்கிறோமா? ஆராதனைகளை கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமா? ஆராதனை நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? நம்ம வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி வந்திருக்கிறது. நம்முடைய வீட்டிலே பாஸ்டரை நம்ம என்ன செய்யறோம்? அந்த யூடியூப் மூலமா பார்க்கிறோமே, செல்லுலையோ லேப்டாப்லையோ டிவிலையோ நம்ம பார்த்து ஆராதிக்கிறோமே. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, வீட்டில் தெய்வ பிரசனம் வந்திருக்குது, வீட்டில் பரிசுத்த பெட்டி வந்திருக்கிறது. அது நீங்க எந்த முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அங்கே ஆசீர்வாதம் பெற்றா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிழ்ச்சியுடனே திரும்ப தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வர முடியும். அந்த பிரசனத்தோடு வருவீங்களா? பரிசுத்த சபை கூடுதல், பொது சபை கூடுதலில் வரப்போறீங்க. சீக்கிரம் 3 மாதம் கடந்து விட்டது, சீக்கிரம் வரப்போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? விசுவாசித்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவராகவே அந்த கர்த்தருடைய பிரசன்னம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம், அதாவது நம்ம வேத வாசிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவ பிரசன்னத்தான் நிரப்பப்படும். அல்லேலூயா. துதி எந்தெந்த வீட்டில் எங்களுடைய உள்ளத்தில் கர்த்தரை உயர்த்தக்கூடிய துதி இருக்குதோ, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில், எந்த சூழலிலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும்
நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ராத்திரி இப்படி தட்டி எடுக்கணும், சோதனை அல்லேலூயா ஆமென் அப்படின்னு தான் எழுந்திருக்கோம். நம்ம ராத்திரி படுத்து நித்திரை பண்ணாலும், நம்முடைய சரீர இளைப்பாறுதலுக்காக நாம் நித்திரையில் இருந்தாலும், நம்முடைய ஆத்மா தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கு வேணும். ஏன்னா நாம் தேவனுடைய, நாம் அந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா, ஆண்டவர் மகிமைப்படுவராக. இயேசு நல்லவராகவே. அந்த அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தான். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆடல் பாடல் தெரியும், அதுக்கு பிறகு ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு நாள் அப்படி நம்ம சீக்கிரத்தில் 3 மாதம் முடிஞ்சிச்சு. ஆக இந்த 3 மாதத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தியிருக்கிறாங்க. 3 மாதம் முடிஞ்சிட்டு, ஆகவே அவர் ஒரு வசனத்தை அனுப்பிட்டாருன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். 4வது மாதம் நம்ம கம்பெனி எடுக்காமல் இருக்க மாட்டோம், கண்டிப்பாக கூட்டிடுவோம். ஒரு அலையில் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு 2 காரியம் சொல்கிறேன். நீதிமான்களுடைய கூடாரத்தினுடைய ஆசீர்வாதத்தில் 2 காரியம் சொல்லி இந்த பிரசன்ன நேரத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 15:6 வாசிங்க. நீதிமொழிகளிலேயே 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்பர் 1 அல்லேலூயா. என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நேர்த்தியான பொருட்கள் வீட்டில் என்ன தேவையோ அது வீட்டில் வந்து இருக்கும். ஆண்டவர் அது இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். என்ன சாப்பிட நினைக்கல சாப்பிடும். என்ன பொருள் உங்களுக்கு வேணுமோ ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. துன்மார்க்கன் எவ்வளவுதான் உருட்சி உலையில் போட்டு என்னதான் சம்பாத்தியம் பண்ணி எவ்வளவுதான் பண்ணாலும் அவனுக்கு என்ன சொல்லணும்னா அதில் என்ன இருக்குதான்? துன்மார்க்கனுக்கு துன்பம் இருக்குதான். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனோடு என்ன செய்தார்? வேதனை கூட்டா. அல்லேலூயா. வாசிங்க 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அப்படியே திருப்பி வாசிப்போமா? சாத்தானுடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும். ஏசாவே சொன்ன அந்த உலகத்தை முழுதும் என்கிட்ட கொடுத்துருக்காரு ஆண்டவர், நான் அது உங்ககிட்ட தரேன், நீ என்ன மட்டும் கும்பிட்டு தெண்டறிட்டு என்னிடம் பணிந்து கொள். இது பூரா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மகிமையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு போய் சொன்னான். அது பொய் தான், அவன் பொய்யன் தானே, பொய்க்கு பிதா. அதனால ஏசாட்டே போய் சொல்றான், துணிஞ்சு போய் சொல்றான், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியது நிறைவும் குடிகளும் பொருள்களும் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. ஆனால் அவன் சொல்றான் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால நான் யாரு விரும்புகிறேனோ அவருக்கு நான் கொடுப்பேன், நீ என்னை வணங்கிட்டு நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னா. அப்போ அவனும் ஆசீர்வாதத்தை தருவான். அந்த பூமிக்குரிய காரியங்களில் துன்மார்க்கனுக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பான். அவன் நீதிமான்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்க போல துன்மார்க்கனுக்கு அதிகமாக அவன் ஆசீர்வாதம் கொடுப்பான். அதனோட வேதனை கூட்டிடுவான். எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும், சோர்த்திக்க முடியாது. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நினைச்சது சாப்பிட முடியாது, பார்க்க மட்டும் செய்யலாம். வேலைக்காரன் சாப்பிட்டதை பார்த்துட்டு இருப்பான்னு பரிசைக்கில் சொல்லப்படுது. இது கொடிய மாயா இருக்கு, என் மனசுக்கு ரொம்ப சஞ்சலமா இருக்கு அப்படிங்கிறாரு சாலமோன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம். நம்ம கடந்த வாரம் கூட நான் இந்த வாரத்தில் இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் இருக்கிறதுனால கடந்த வாரத்தில் தான் சொல்லுவோம். கடந்த வாரத்தில் கூட ஒரு வீட்டில் ஒரு பிரிட்ஜி, அதில் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் அது இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி ஜெபம் பண்ணுறது. ஒவ்வொரு வாரமும் அற்புதம் நடக்குது. ஒவ்வொரு வாரமும் நம்ம குடும்பங்களில் தேவையான காரியங்களை தந்துட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஊழியம் நடந்துட்டு தான் இருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு குறையும் இல்லை. நீதிமான்கள் விட்டு அதிக பொக்கிஷம் உண்டு. நல்ல பொருட்களால் கர்த்தர் நிரப்புவார் அப்படின்னு சொல்லி பார்த்து 2வது ஒன்று சொல்கிறேன்னு சொன்னல, அது யோபு 1:10 வாசிங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுல 2வது பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி வேலியடைக்கவில்லையா? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ சாத்தான் அப்படி சொல்றான் தேவன்கிட்ட யோபு பத்தி. அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு.
அவனுக்கு நிலம், வீடு, வாசல் எல்லாமே இருக்கு, எல்லா வசதி இருக்கு, எல்லா ஆஸ்பரமும் இருக்கு. அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் சுற்றி நீங்க வேலி அடைத்து வைக்கவில்லையா? யார? யோபு நீதிமான். அல்லேலூயா. யோபை பற்றி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. 8வது வசனம் வாசிங்க. யோபு குறித்து கர்த்தருடைய சாட்சி. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தர் யோபுக்கு கொடுத்த பெரிய சாட்சி. அல்லேலூயா. அவன் நீதிமான். அந்த நீதிமானை சுற்றி வேலி இருக்கிற. அப்போ முதல்ல நீதிமான்கள் வாசஸ்தலத்தில் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது எப்படி, நாம் எப்படி நீதிமான் ஆகிறோம், நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்படி ஆசிரியக்கப்படும் பார்த்தோம். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இங்கே யோபு 1:10 யோபையும் அவன் வீட்டையும் அவன் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்தார். அல்லேலூயா. அடைத்திருக்கிறார்னு யார் சாட்சி சொல்றா? இப்போ தேவன் யோபை சாட்சி சொன்னாரு. அவன் நான் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகி அவனை போல பூமியில வேற யாரையாவது அன்னைக்கு இருந்த நாட்கள்ல, யோபு வாழ்ந்த நாட்கள்ல நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு சாத்தான பட்டு சவால் விட்டாரு. நம்பி நாமினேஷன் தாக்கல் பண்ணாரு, ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. நம்மளை நம்பி நாமினேஷன் தாக்கல் பண்ணா டெபாசிட் இழந்துப்பாரு. நம்ம ஓடிக்கிட்டு இருக்கலாம், கிருபையில வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமா, நம்ம கிருபையில ஓடிட்டு இருக்கு. அதனால நம்ம நல்ல பயபக்கம் இருப்போம். கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தமாக எழுதப்பட்டது. யோபையும் அவன் வீட்டையும் சுற்றி வேலை அடித்தார். சாத்தான் தான் சொல்ற அந்த சாட்சி. இது நம்ம அநேகருக்கு இன்னும் தெரியல. சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மையும் நம்ம வீட்டை சுற்றி நமக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறாருங்கிற விஷயம் நம்மிலே பரிசுத்தவங்களுக்கு அநேகருக்கு தெரியும். ஒரு சின்ன இதுனா டக்குன்னு பயந்துருக்காங்க. பாஸ்டர் இது என்ன பாஸ்டர், இது என்ன பாஸ்டர், ஜெபம் என்ன பாஸ்டர் அப்படிங்காங்க. உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து எத்தனை தடவை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உங்களுக்கு நடந்தது எத்தனை தடவை சாவியோட வண்டியை வச்சுட்டு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு போய் வண்டியை பார்க்குறீங்க, சாவியோட வண்டி நிற்கிது. சாவி இல்லாத வண்டி, லாக் பண்ண வண்டி எடுத்துட்டு போயிருந்தான். அது எப்படி இல்லை பார்த்தீங்களா? இப்படி உங்களையும் அல்லேலூயா யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி எந்த வேலி இருக்குது? தேவனுடைய வேலி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இது போதும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கே இது தெரியாமல் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தெரிந்து அறிந்து என்ன செய்யணும், செயல்படணும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். கடலுக்கு எல்லையை ஸ்தாபித்து இதற்கு மேல் வராத என்று கட்டளையிட்டவர். எதிராளியான பிசாசானவனை நம்மை நெருங்காதபடி எல்லையை நினைத்திருக்கிறார். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் சுற்றி அவர் என்ன செஞ்சார்? ஒரு வேலியை அடைச்சிருக்கிறார். அதே மாதிரி கடலுக்கு எல்லை சாதித்தார். இதுக்கு மேலவா, இதுக்கு மேலே மிஞ்சி வராது, இம்மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி வராதுன்னு சொல்லி கடலுக்கு ஒரு எல்லையை சாதித்தவர். அல்லேலூயா. அதை கடல் ஆட விட்டு அப்படியே அந்த அலை பிரவாகத்தில் நிற்கிது. அல்லேலூயா. அது ஓஞ்சிருந்தா அலைகள் ஓய்வதில்லை. அது ஓய்ந்ததுன்னா பூமி ஒரு செகண்டில் நிரம்பிடும். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் ஒரு வட்டணிச்சு வச்சிருக்கிறார் கடலில். அதே போல் உங்கள் எல்லை, என் எல்லையை, நம்முடைய எல்லாருடைய எல்லையை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்கு, ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. ஆகவே நீதிமானுடைய கூடாரங்களோட ஆசீர்வாதங்கள் அதிக பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும். அதோடு நம்ம வீட்டை சுற்றிலும் என்னுடைய பாதுகாப்பு இருக்கும். சத்துரு நம்ம ஜெயப்பட முடியாது. சத்துரு நெருங்காதபடிக்கு ஒரு வட்டணிப்பு வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு எல்லையை போட்டு பாதுகாத்து சுற்றி வேலி எடுத்து வச்சிருக்கிறார். கம்பி வேலி போட்டு வச்சிருக்கிறார், மின்சார வேலி போட்டு வச்சிருக்கிறார், எல்லா வேலையும் போட்டு வச்சிருக்கிறார். இல்லை, நமக்கு தெரியாது. நம்மளை நெருங்க முடியாது. அதனால தான் பாட்டு படிக்கும்போது சொல்லலாம், இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கும் என்னை அழுகாது. அதை இன்னொரு முறை சொல்ல, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது அப்படின்னு பாடுவாங்க. பாதபத்மன் கேட்டால் அதற்கு கோட்டைக்குள்ளே நான் ஒரு கோட்டை நம்மளை சுற்றிலும் எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்மை சுற்றிலும் மேல் அடைந்திருக்கிறார். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் கண்கள் மூடி தலை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரங்களில் அல்லேலூயா. ஆமாம்,
கர்த்தர் நல்ல ஜெய கம்பீரத்தை நமக்கு தந்திருக்கிறார், வெற்றியை தந்திருக்கிறார். நமக்காக பாவமானதுனால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னு பார்த்தோம். நீதிமான்கள் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம வீட்டில் இப்போ கர்த்தருடைய பெட்டி இருக்குது. 3 மாசமா வீட்டில் தான் கர்த்தருடைய பெட்டி இருக்குது. நம்ம வீட்டையும் நமக்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம வீட்டில் ரட்சிக்கப்படாதவனாலாம் ரட்சிக்கப்பட வைக்கிறார். நம்ம வீட்டில் ஜெபத்துக்கு முழங்கால் போடாதவங்கலாம் இன்னைக்கு முழங்கால் போட்டுட்டு இருக்காங்க. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் முழங்கால் படிக்கணும். நம்ம வீட்டுக்கு வராதவங்களாம் வராங்க. நம்ம வீட்டில் ஆராதனை நடக்கிறதுனால வராதவங்களாம் வராங்க, கூடி ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் தூர தூரம் இருந்து ஆங்காங்கே பக்கத்தில் உள்ள வீடுகளில் இந்த யூடியூப் மூலமாக கலந்து ஆராதிக்கிறத பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். சமூக இடைவெளியை கடைபிடித்து நல்ல முறையாக இருந்து வீடுகளில் ஆராதிக்கிறதை குறித்து ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம வீட்டிலே கர்த்தரை பெட்டி இருக்கிறது. 3 மாதம் முடிக்கிறது. மகிழ்ச்சியோடு அந்த பெட்டிகளை எடுத்துட்டு வாங்க. அல்லேலூயா. ஆமாம், எருசலேமுக்கு, தாவீது நகரத்துக்கு, சீயோனுக்கு, அல்லேலூயா, கர்த்தர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் நிச்சயமான ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். ஜெபம். நல்ல பிதாவை, இந்த நாள் முழுக்க எங்களுக்கு ஆசிரமாக்கி தந்தீங்க. ஒவ்வொரு பதிலும் மகிமைப்பட்டீங்க. இருதய பகுதியாக வேத பகுதியிலே நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தையை நினைப்பூட்டி எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்றும் நீதிமான்களுடைய வீட்டில் உள்ள நன்மைகள் பார்க்கும்போது ஒன்று பொக்கிஷன் நிறைய இருக்கும். அவங்க விரும்புகிறதுக்கும் அதிகமாக பொருட்கள் நிரப்பும். ஆண்டவரே அறிவினாலே அறிவினாலே அவர்களுக்கு உள்ள கர்த்தர் கொடுத்த அறிவு, அந்த அறிவினாலே அறைகளிலே ஆண்டவரே அருமையும் இனிமையுமான பொருட்கள் தங்கியிருக்கும் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி கர்த்தர் நடத்துகிறது. கர்த்தருடைய வாசஸ்தலத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாசஸ்தலத்தை நீ நீதியினால் சிறப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். அது உம்மால் நிலை நிற்கிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை மாத்திரமல்ல, வேல் கிடைக்கிறீர். யோபை அவன் வீட்டை அவன் கொண்டாயிருந்த எல்லாவற்றையும் சுற்றி வேல் கிடைத்த கர்த்தருடைய கரம் ஆண்டவரை கடலுக்கு எல்லையை ஸ்தாபித்து இம்மட்டு வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று சொல்லி எல்லையை ஸ்தாபித்த தேவன் ஆண்டவரே சோதனம், இதற்கு மேல் என் பிள்ளையை நெருங்கக்கூடாது, என் பிள்ளையை தொடக்கூடாது என்று சொல்லி எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பத்திரமாய் பாதுகாத்து வருகிறீர்கள். எந்த ஒரு வைரஸ் தாக்குதலும், எந்த ஒரு தொற்றும், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சோதனம், உங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உணர்கிறோம். இந்த ஆண்டவரை 75 நாள் கடந்து போனதான இந்த ஆண்டவரே கொரோனா வைரஸ் காலம், தடைப்பட்ட காலம், உட்காட்டி போன தடை காலம், இந்த காலத்திலே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் சொல்லி வேண்டி அடைத்து ஆண்டவரை எங்கள் சிறு பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்தீரே, எங்கள் முதியோர்களை பத்திரமாய் பாதுகாத்தீரே, நடுத்தர வாசிகளை கத்தர் பாதுகாத்தீரே, வாலிப பிள்ளைகளை தம்பிகளை கத்தர் மட்டுமாய் பாதுகாத்து அன்பாய் நடத்தினீரே. இந்த காலத்திலும் கூட அந்த பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் நடந்தேற ஆண்டவரை தடைகளெல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே குழந்தை பிறப்புகள், ஆண்டவரே சோத்திர வீடு பிரதிஷ்டைகள், வீட்டில் அருமையும் இனிமையான பொருட்களை ஆசிர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறது போன்ற நல்ல நிகழ்வுகளை இந்த காலங்களில் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்ததற்காக சோத்திரம். சபையை நேசிக்கிறீர், சபையை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, ஊழியக்காரர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், சபையார் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், உலக திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் அசம்பிளியாக்கள் ஸ்தாபனத்துக்காக, ஸ்தாபன தலைவர்களுக்காக, ஆண்டவரே ஊழியத்துக்காக, மிஷனரிகளுக்காக, ஆண்டவரே எல்லா ஊழியத்துக்காக, ஆண்டவரே சோத்திரம், புருஷரைக்கும், பெண்களைக்கும், வாலிபரைக்கும், மாணவரைக்கும், ஆண்டவரே சிறுவர்களுடைய எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். கரங்களை எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க, வேலி அடித்து பாதுகாக்கிறதுக்காய் சோத்திரம், நல்ல பொக்கிஷங்களால் நிரப்புவதற்காய் சோத்திரம், நீதிமன்றாய் மாற்றியங்களை ஆண்டவரே சோத்திரம் வேலி அடித்து பாதுகாக்கிறதுக்காய், எங்கள் வாசஸ்தலங்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நமக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டவரே சோத்திரம், இந்த இப்படிப்பட்ட வேத அறிவை, இப்படிப்பட்ட வேத வசனத்தை நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நினைப்பூட்டுகிறேன். அவர்கள் ஆண்டவரை இதை பெற்று நல்ல தைரியத்தோடு இருக்க, விசுவாச நிச்சயத்தோடு, சர்வ நிச்சயத்தோடு காணப்பட, யாதொரு பயனும் இல்லாமல், ஆண்டவரை எந்த பயனும் இல்லாமல் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்க, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, தேவைகளை சந்திக்க, அற்புதமாய் நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்கள் சொல்லி உடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். சபை உடைய ஊழியர்கள் உடைய நாமமுடையவர்கள் உடைய நாமம் மகிமைக்கு இணையம் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த காலத்தில் கனியை தரணும், இலையுதராக இருக்கிற மரத்தை கொண்டு இருக்கணும், செய்வதெல்லாம் வாய்க்கணும் ஆண்டவர். கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. உடைய பாதங்களை தாழ்த்துக்கிறோம், கனமும் மகிமை துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம், சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பு வந்திருக்கும் அனைவரோடு, இந்த ஆராய்ச்சி பங்கு பெற்ற ஒவ்வொருவரோடு, சகல பரிசுத்தவான்களோடு கூட என்றும் என்றும் என்னைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும்